தொடர்ந்து அவுட்டர் செல் மாஸ் மற்றும் இன்னர் செல் மாஸ் மாறுபாடடைந்து அதிக செயல்பாட்டு திறனை பெறுகின்றன. அதிக செயல்பாட்டு திறனை பெற்ற இந்த நிலையில் அவுட்டர் செல் மாஸ் ட்ரோபோபிளாஸ்ட் என்றும் இன்னர் செல் மாஸ் எம்பரியோபிளாஸ்ட் என்றும் அழைக்கப்படுகின்றது. கருவாக்கம் நிகழ்ந்த 5வது நாள் யுட்டரைன் லேயர் கருப்பையின் உட்சுவரில் ஊடுருவி கருப்பதிகின்றது. இந்நிகழ்வை இம்ப்ளான்டேஷன் கருப்பதித்தல் என்று அழைக்கின்றோம். இம்ப்ளான்டேஷன் கருப்பதித்தல் பற்றிய தகவல்களை அடுத்து வரும் வீடியோவில் விரிவாக விவாதிக்க உள்ளோம். அதே போல ட்ரோபோபிளாஸ்ட் லேயர் ட்ரோபோபிளாஸ்ட் அடுக்கு எப்படி பிளசண்டா நஞ்சுக்கொடியாக உருமாறுகிறது என்பதனையும் அடுத்து வரும் வீடியோக்களில் விரிவாக விவாதிக்க உள்ளோம். இந்த வீடியோவில் எம்பரியோபிளாஸ்ட் எப்படி உருமாறி கருவாக வளர்ச்சி அடைகின்றது என்பதனை மட்டும் விரிவாக விவாதிக்கலாம். கருவாக்கம் நிகழ்ந்த 8ஆம் நாள் எம்பரியோபிளாஸ்ட் தொடர்ந்து மாறுபாடடைந்து 2 அடுக்குகளை கொண்ட அமைப்பாக உருமாற்றம் அடைகின்றது. இதில் மேலே உள்ள அடுக்கு எபிபிளாஸ்ட், கீழே உள்ள அடுக்கு ஐபோபிளாஸ்ட் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த 2 அடுக்கு வடிவமைப்பு பைலாமினார் டிஸ்க் ஃபார்மேஷன், இரு அடுக்கு கருக்கோளம் என்று அழைக்கப்படுகின்றது.